ஈரல் அப்படியே அப்படியே ஒரு அடி ஈரலை வாங்கி வந்து இது நல்லது சாப்பிட்டாக்க சாப்பிட்டோம்னா நல்லது, பயிர்வே காலத்துக்கு நல்லது. அதனாலதான் ஈரல் வாங்கிட்டு வர சொன்னேன். சரியாம்மா, கிளீன் பண்ணணுமா? கிளீன் பண்ணி வேக வைக்கணும். ஓகே ஓகே. அதெல்லாம் என்னம்மா சின்ன சின்னதாக கிடக்கு? அதெல்லாம் சும்மா போட்டு. ஓகே ஓகே. இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கலாமா? க்ளீன் பண்ணுறேன். ஆக்காவை கொஞ்சம் இப்போ மேலையா மேலே வெள்ளை வெள்ளை வேண்டாம், அங்கே வச்சுக்கோமே, இங்கே வச்சுக்க வேண்டாம், பயப்படுவாங்க. இது வந்து முறையீரல்மா. ஈரல் 2 வகை இருக்கு. கருப்பீரல் ஒன்று, நுரையீரல் ஒன்று, நுரையீரல் ஒன்று. இது வந்து செவரட்டி கொடுத்துருக்கான். செவரட்டி குழம்புல விடக்கூடாது. அப்படியா? ஏன் போட்டா என்ன குழம்புல போட்டா? இப்போ நாய்க்கு போட்டுடலாம். சுட்டு காமிங்க. சுட்டா யார் திம்பா? சுட்டு சில பேர் தும்பவும். ஓ, அப்படி பச்சை அடுப்பில் காமிக்கணுமா? சோளம் சொல்கிற மாதிரி. இது வந்து மாங்காய். மாங்காய் ஈரல் வந்து வேக வச்சு ஈரல் தனியாக போட்டு, கல்லீரல் தனியாக போட்டு, பெரிய சீரகம் இது வெங்காயத்தை சதைக்கு போட்டு தண்ணி குடித்தா உடம்பு வேக்காலத்து உடனே கேட்கும். அப்படியா? எத்த குடிப்பியா நீ? இப்போ எனக்கு தொண்டை கட்டி இருக்குல்ல, அது குடிச்சா சரியாயிருமா? அப்போ குடிக்கிறேன். ஈரலை தனியாக போடணும், இதெல்லாம் போடக்கூடாது. இது தனியாக போட்டு எடுக்கணும். இது வந்து மாங்காய். மாங்காய்னா கறியிலேயே ஈரலுக்கு பக்கத்தில் இருக்கிறது மாங்காய். மாங்காய் சைஸில் இருக்கிறதுனால மாங்காய்னு சொல்லுவாங்களா? இல்லை, அதுக்கு பேர் மாங்காய். இதுக்கு பேர் ஆற்றில் வந்து மாங்காய். கறி ஒன்று போட்டுருக்காது. ரத்த கூடாது, இது வந்து ரத்த பீஸ் போட்டு ஆம்பளை தேவைப்படும்.
வச்சிருக்கேன். இது வந்து குறவாலைம்மா. இது வந்து குறவாலை, ஆட்டோட குறவாலை. இது வந்து ஈர கொடுக்குறவங்களுக்கு இதை கொடுப்பாங்க. இதை சாப்பிடலாமே? இந்த கோழி தானே சாப்பிடலாமே. ஆடு தானேம்மா, ஆட்டோட இல்லை. ஆட்டில் இருக்க ஒரு பொருள் தானே இதெல்லாம். கற்பாடு இருக்கும். வெங்காயம் அரிஞ்சு வெங்காயத்தக்கெல்லாம் கட் பண்ணி வேகப்படும். நாகுட்டி, நரிக்குட்டி, பூனைக்குட்டி. சட்டி ஒன்று விட்டு எடுத்தோம். வெங்காயம் அரிஞ்சு, தக்காளி அரிஞ்சு எங்கள் வருதலாக்கிட்ட கொடுத்து அம்மாவுக்கு போயிட்டா அம்மாவுக்கு போய் கூட்டுவாமா போமா. அழகு ஆச்சு போல நீ ஒன்றும் இல்லை. ஆடா பண்ணிருக்கிறியா? பெரிய சீரகம், பெரிய சீரகத்தையும் ரசத்துக்கு வைக்க போற தொண்டை வலிக்கு, தொண்டை வலிக்காண்டி ரசம் வைக்க போறேன். பெரிய சீரகத்தையும் வெங்காயத்தை நசுக்கி அதில் போட்டு உப்பு போட்டு எனக்கு இது குடிச்சா அந்த தொண்டை வலி சரியா போயிடும். சரியா போயிடும். இந்த முடி எடு. காவியா தட்டு கிளம்பிட்டாமா, ஓவியா தட்டு வேணா கிளம்புறா. வெங்காயம் போட்டுட்டேவா? வெங்காயம் போட்டேன். வெங்காயம் பெரிய சீரகம், வெங்காயம் சின்ன சீரகம் போட்டு நச்சுக்கிட்டியம்மா? பெரிய சீரகம் சின்ன வெங்காயம், பெரிய சீரகம். அவ்வளோதானே நச்சாச்சா? ஆச்சாச்சு அள்ளி போடுது. வெங்காயம் போட்டு வேக வைக்கிறேன். இதோட இன்னும் சேர்க்கணுமா? இன்னும் சேர்க்கணும் கொஞ்சம். ஓகே. பெரிய சீரகம், தக்காளி போட்டு வேக வைக்கணும். எவ்வளோ நேரமாக வேகும்? ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடும். தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வரணும். அப்படியே சாந்தம் சாந்தி. இது பேர் என்னம்மா? வள்ளி. குழம்பு இப்போ கூட்ட போகிறேன். குழம்பு வந்து கூட்ட போகிறேன். மல்லித்தூள், மிளகாத்தூள் எவ்வளோ போடணும்? மிளகாத்தூள் வந்து நம்ம 1.5 ஸ்பூன் போடணும். மல்லித்தூள் வந்து
மஞ்சள் தூள். வந்துட்டியே உப்பு. ஓகே. வெங்காயம் தக்காளி. ஃபர்ஸ்ட் வேக போடும்போது கொஞ்சம் போட்டேன், இப்போ இந்த கூட்டும் போது கொஞ்சம் போடணும்ல. கொஞ்சம் ரெண்டு போட்டு இப்போ போட்டுக்கலாம். வேக போடும்போது கொஞ்சம், இப்போ கூட்டும் போது கொஞ்சம். அவ்வளோதான். நான் இதை சீர் பண்ணுங்க. நீங்கள் வந்து இதை சீர் பண்ண ஆள் இல்லைன்னு மட்டும் அப்படின்னு கவலையாக இருந்தேன் நானும். யாரோ புட்டு கொடுத்துருக்கோம் பாப்புக்கு. இதான் கழிக்கின்றேன் அவளை பொட்டை வாங்கிட்டு இருந்துருக்கான். தேங்காய் போடுறியம்மா? தேங்காய் போடுறோம்மா. உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறியம்மா? ஓகே ஓகே. எப்படி கரெக்டாக இருக்காம்மா? கரெக்டாக இருக்குமா? ஓகே. இப்போ கொதிக்கணுமாம்மா? ஒரு கொதி வர விட்டு தாளிக்கணும். ஓகே. இதில் மாடாட்டு இருக்கிறாங்கல்ல, இது கவலை இல்லையா உங்களுக்கு? ஒரு மாடு மேய்ச்சி இருக்கலாம். சொல்லுங்க. கிழிஞ்சிட்டு பார்க்க போனா அவன் காட்டுக்கு போனா வரல. அதான் வந்தோம் ஆயிட்டு அவர் அப்படியே போட்டு போடுங்க. சீரகம் வெங்காயமாம்மா? இது குழம்பு பெரிய சீரகமும் வெங்காயம் போட்டு குழம்பு தடிக்க போகிறேன். குழம்பு தடிக்க போகிறோம்மா. காஞ்சிட்டுலாமா? நிற்கலாண்டி. சீரகம் போட்டு கருவேப்பிலை. ஆனா உங்க பார்த்துட்டு மறந்துடுவாங்க.
வெளியேன்ற நாள் தானே. கை ரொம்ப தனியாக இல்லைம்மா தேவலாமா. ஓ காமிச்சு தேய்ச்சில் கலர்ஃபுல்லாக இருக்குமா? டேஸ்ட் பார்க்க வேண்டியதானம்மா? என்ன அவ்வளோதான். ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. போட்டு இப்போ ஆப்பா ஊற்ற போகிறலாமா ஈரல் குழம்புக்கு? ஈரல் குழம்புக்கு சைடு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதனால ஆப்பம் ஊற்றுறேன். சோத்தை விட ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூட்டோட டேஸ்ட்டு கிடைக்கும். இங்கே நல்லா இருக்கும். என்னடி மணி கேட்குறது முதல்லேருந்து? தோசைப்படி எடுத்துடல அம்மா, தோசைப்படி. அப்பா இல்லம்மா அப்போ வந்து குழம்பு ரெடிமா. அப்பத்தில் விட்டுதுன்னா இது ரெடியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அப்படியே கறி போடுமா, அப்படியே கொஞ்சம் நிறைய போடு. ஈரெல்லாம் டேஸ்ட் பார்த்து சொல்லுமா. டேஸ்ட் பார்த்து சொல்லுமா. உட்காந்து சூடாக தின்னா நல்லா டேஸ்ட் கிடைக்குமா? அப்படியா? டேஸ்ட்டாக இருக்குமா? டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஆப்பத்தோட இன்னும் இது சேர்க்கும் போது இன்னும் சூப்பராக இருக்குல்ல? இன்னும் சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து கறி எடுத்து தின்னு பாருமா. அரை மணி நேரத்துல ரெடி ஆகிட்டு. ஆப்பத்துக்கு தான் நல்லா இருக்கும். அதை விட சாப்பாடுக்கும் நல்லா இருக்கும். ஓகே, தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.